குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு காமர்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் 2025 to 26. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். போகிறது சாப்டர் 1 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற லெசனில் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமானதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து, இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? அடுத்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேனேஜ்மெண்டோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது டிஃபரன்ஷியேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெய்லர். சரிங்களா? இந்த முதல் 3 கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் செகண்டா இருக்க கொஸ்டின் அடிக்கடி நமக்கு கேட்கிற கொஸ்டின். சரிங்களா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட், இப்போ இதில் நம்ம சொன்ன கொஸ்டின்ல வந்து எஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். எஸ் அப்படிங்கிறது ஸ்லோ லேர்னருக்கு உள்ளது. சரிங்களா? ஸ்லோ லேர்னரா இருக்கவங்க நான் சின்ன சின்ன கொஸ்டினாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினை படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக பப்ளிக்கில் பாஸ் ஆகிட முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு எந்தெந்த கொஸ்டின் தேவையோ அதை தான் எஸ் அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லபடியாக அதை எலாபரேட்டாக படிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது லெசன் நம்பர் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற லெசனில் எது இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், எது ஸ்லோ லேர்னர்ஸ் படிக்கணும், எதெல்லாம் நார்மலா இருக்க கொஸ்டினை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிளானிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே படிக்க வேண்டிய கொஸ்டின் பிளானிங்கை பத்தி. ஸோ அப்போ முக்கியமான கொஸ்டின், ஸ்லோ லேர்னர்ஸும் இந்த கொஸ்டினை படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மோட்டிவேஷன், அண்ட் தென் லிஸ்ட் த சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் ப்ராவர்ப்ஸ். ஓகே, இது 4 கொஸ்டினுமே நீங்க படிக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கவங்க 1, 3, 4. ஸோ இந்த 3 கொஸ்டினை கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டினும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்லோ லேர்னர்ஸும் நல்லா படிச்சுக்கலாம். இது ரெண்டுமே சின்ன கொஸ்டின் தான். ஓகேங்களா? அடுத்து 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினை நல்லபடியா படிச்சுக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸும் இதை படிச்சுக்கலாம். ஓகே, இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சாப்டர் 3 MBO MBE. ஸோ குறிவிலக்கு மேலாண்மை, விதிவிலக்கு மேலாண்மை அப்படிங்கிற லெசனை தான் பார்க்க போறோம். இதுல வெரி ஷார்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4. ஸோ 4 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அதுல ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கவங்களுக்கு எஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டும் நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், படிச்சீங்கன்னா போதும். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். ஸோ 2 கொஸ்டின் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல